வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓப்பன் ஃபைபர் கம்பெனிலேருந்து புதுசாக 110 dB FTTH வந்து போட்டிருக்காங்க. அதோட அவுட்புட்டை லைவாக செக் பண்ணி ஏற்கனவே நம்ம ஒரு ஃபெல்டரில் உள்ள 110 dB FTTH நம்மளும் சேல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இதுக்கும் எவ்வளவு அவுட்புட்டு MER வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத லைவாக செக் பண்ணி பார்த்துருவோம். ரெண்டுமே டிரான்ஸ்மிட்டர்லேயும் வேலை செய்யும், EDFலையும் வேலை செய்யும். ரெண்டுமே 110 dB FTTH தான். ஸோ அவுட்புட்டு எது நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி இந்த வீடியோவிலே பார்த்துருவோம். நம்ம இன்புட் வந்து கொடுத்து செக் பண்ணுறோம். அதுக்கு என்ன இன்புட் எடுக்க போகிறோம்னா TCL இன்புட் தான் எடுக்க போகிறோம். ஓகே, -4.78 வருது. அதை அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு ஃபோல்டர்லே கொடுத்து அதோட அவுட்புட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம ஓப்பன் ஃபைபர் FTTHல செக் பண்ணுவோம். இது லைவ் டெஸ்டிங்னால வீடியோ வந்து கட் இல்லாமல் போட்டுருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, கரெக்டாக ஃபுல் டைட் வந்து வச்சாச்சு. அப்படியே டெஸ்டரும் எடுத்துக்கிட்டேன். ஓகே, 97.37 MER வந்து வருது. இதுக்கு மேலே இது வந்து டைட் வந்து வைக்க முடியல, ஏற்கனவே ஃபுல்லாக தான் இருக்குது. 97.3 வந்து வருது, 37 MER வந்து வருது. 97.37. ஓகே, இதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த FTTHல மாட்டிடுவோம். ஃபஸ்ட்டு டிசியை கலத்தி இதில் கொடுத்துருவோம். ஓகே, அப்படியே கொடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து 97.37.9 MER வரை வருது. கிட்டத்தட்ட 0.9, அதாவது 1 MER வந்து கூடையே வருது. ஏற்கனவே நம்ம ஓப்பன் ஃபைபர் FTTH வந்து மற்ற FTTH பிராண்டை விட அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு காரணம் அவங்க யூஸ் பண்ணதை இந்த டயோடு தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த விஷயத்தை பொறுத்தலையும் அவுட்புட் வந்து உண்மையிலே நல்லாவே தான் இருக்குது. அதுக்கடுத்து இது வேலை செய்ததை விட இது வந்து மைனஸில் நல்லாவே வேலை செய்யுது. உங்களுக்கு அதையும் செக் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து -10.63 வந்து வச்சுருக்கேன். இதை வச்சு அப்படியே ஓப்பன் ஃபைபர் FTTHல கொடுத்து என்ன வருதுங்கிறத லைவாக பார்த்துருவோம். ஸோ -10லேயே 86.36.2 MER வரை வருது. இது வந்து ஏற்கனவே நான் வந்து இந்த பொருளுமே வந்து ரொம்ப நாள் இருக்கும். நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல போட்டு டெஸ்ட் பண்ணேன். உண்மையிலே ஃபெல்டரை விட இந்த பிராண்ட் FTTH வந்து நல்லாவே இருக்குது. ஸோ 110 dB FTTH பொறுத்தவரை ஃபெல்டர் 110 dB FTTH விட ஓப்பன் ஃபைபர் கம்பெனியில் வர 110 dB FTTH வந்து 1 MER வந்து கூடவே தருது. அது வந்து -4ல் மட்டும் இல்லை, -8 -10 எதில் கொடுத்தாலுமே உண்மையிலே நல்லாவே வேலை செய்யுது இந்த ஓப்பன் ஃபைபர் கம்பெனி FTTH. இதை பொறுத்தவரை ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி 12 வோல்ட்டு கொடுக்காம நார்மலாக பவர்லெஸ்ஸில் வேலை செய்த FTTH மற்ற பிராண்டை விட நல்லாயிருக்கும். காரணம் உள்ளே யூஸ் பண்ணது PCP, அதுக்கடுத்து அதோட பின் டயோடு தான். உண்மையிலே இதோட பின் டயோடை கலத்தி இப்போ இந்த இதில் போட்டாலும் இதுவும் இதே மாதிரி ஒரு MER கூடவே கொடுக்கும். இதில் மெயினாக ஸ்பெஷலே இந்த பின் டயோடு தான். மற்றபடி ரெண்டுமே ரேட் வைஸு சேம், அதே 380 ரூபா தான். இதுவும் 380 ரூபா தான், இதுவும் 380 ரூபா தான். ஸோ 110 dB FTTH போடணும்னு நினைக்கவங்க இந்த இதை விட இந்த ஓப்பன் ஃபைபர் போட்டிங்கன்னா கூட ஒரு MER வந்து கிடைக்கும். ரேட் வைஸு ரெண்டுமே சேம்ங்கிறனால நீங்கள் உங்களுக்கு MER பெஸ்ட்டாக எது இருக்கோ அதை யூஸ் பண்ணது தான் நல்லது. அதுக்கடுத்து -10லேயுமே நல்லாவே வேலை செய்யுது. அதை நான் இங்கே மட்டும் இல்லை, SCVயில், அரசு கேபிளில் எல்லாத்துலேயுமே போட்டு செக் பண்ணேன். -10ல் எந்த இடத்துலையுமே எந்த பிரச்சனையுமே இல்லை, பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது. இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இருந்தாலும் இப்போ தான் இந்த வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கடுத்து நம்மளும் நிறைய பேர் கொடுத்துருந்தோம், அவங்ககிட்டையும் கேட்டிருந்தோம், எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. என்னை பொறுத்தவரையிலுமே இது நல்ல ஃபீட்பேக் தான்.
ஏன்னா ரேட் வைஸ் வந்து ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அதனால் என்னை பொறுத்தவரை 110 dB FTDH பொறுத்தவரை ஓப்பன் ஃபைபர் FTDH நல்லதாக இருக்குது. இவ்வளோதான் இந்த வீடியோ. மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு கேபிள்ஸ் பிளேஸ் செக்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.